100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற காரை ஃப்ரீஸ் பண்ணால் எப்படி இருக்கும் பார்ப்போம் வாங்க. இந்த மாதிரி பேக்ரவுண்டில் மோஷன் பிளர்ரையும் சப்ஜெக்ட் ஃபுல் டீட்டெயிலோட கேப்சர் பண்ணுற டெக்னிக் தான் பேனிங் ஃபோட்டோகிராஃபி. இதுக்காக நாங்கள் யூஸ் பண்ண கேமரா செட்டிங்ஸ் சட்டர் ஸ்பீடை 1/16 ஸ்டார்ட் பண்ணோம். அப்பச்சரை ஆம்பியன் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிட்டோம். ஐஎஸ்ஓவை 100லேருந்து 200க்குள்ளே வச்சுக்கிட்டோம். ஆட்டோ ஃபோக்கஸ் செட்டிங்ஸை கண்டினியூஸாக செட் பண்ணிக்கிட்டோம். ட்ரை மோடை கண்டினியூஸ் ஷூட்டிங் மோடில் மாற்றிக்கிட்டோம். தூரத்துலேருந்து வர காரை வியூ ஃபைண்டர் வழியாக ஃபோக்கஸ் பாயிண்டில் லாக் பண்ணி அப்படியே ஸ்மூத்தாக ட்ராக் பண்ணிக்கிட்டே வந்து நம்மளை கிராஸ் பண்ணுற வரைக்கும் கண்டினியூஸாக கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு அட்டம்ப்ட்லேயே 10-15 ஃபோட்டோஸ் கேப்சர் ஆகும். ஆனால் அதில் 1-2 ஃபோட்டோஸ் பர்ஃபெக்டாக வந்தாலே அது பெரிய விஷயம். பொறுமையாக நின்று ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா சும்மா காற்றை கிழிச்சிட்டு போன கார் கூட நம்ம கேமராக்குள்ளே காமாக வந்து நிற்கும். அந்த ஒரு ஃப்ரேமில் காரோட ஸ்பீடும் இருக்கும், சினிமேட்டிக் ஃபீலும் இருக்கும். இவ்வளோதாங்க பேனிங் ஃபோட்டோகிராஃபி. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கலாப்ரியா ஃப்ரம் விங் ஃபோட்டோகிராஃபி.